எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு பீக்கிங்காய் கறியோட ரெசிபி தான். அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு பீக்கிங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த கட்டியாக இருக்கிற தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்ததுக்கப்புறம் எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு கப் அளவுக்கு இருக்கும். காரமாக இருக்கிற 3 பச்சை மிளகாயும் எடுத்திருக்கு. சின்ன வெங்காயம் பச்சை மிளகும் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கு. ஒரு சட்டி சூடு பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முதல்ல சேர்த்துருக்கிறது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச சின்ன வெங்காயம். கடுகு தாளிக்காமல் செய்கிற ஒரு கறி தான் இது, அதனால நான் கடுகு இதில் சேர்த்து கொடுக்கல. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பச்சை மிளகாய் அப்புறமா கருவேப்பிலை ரெண்டுமே சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும், பாதி வேகணும். அதே மாதிரி லைட்டாக ஒரு எல்லோ கலர் வரணும். அது வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது, ரொம்ப கருகியும் போகக்கூடாது. இப்போ நல்லா வதக்கி இருக்கு. இந்த டைமில் 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இது 4மே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நான் இதே மாதிரி வதக்கிட்டு இருக்கேன். 1 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்குள்ளே நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கிற இந்த பவுடர்லாம் நல்லா வறுத்தெடுக்க முடியும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பீக்கிங்காய் இதுக்குள்ளே சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பீக்கிங்காய் நல்லா வேகணும், அது வரைக்கும் நம்ம இதை மூடி வைக்கணும். அதுக்கு முன்னாடி 1/2 கப் அளவுக்கு தண்ணி கூடி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நடுவில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் மசாலா எல்லாம் சேர்த்து தண்ணிக்குள்ளே கலக்கி விடாமல் இப்படியே வேக வச்சா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். மூடி வச்சுக்கோங்க. பீக்கிங்காய் நல்லா வேகணும். தீ கம்மி பண்ணி வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம இதில் தண்ணி கம்மியாக தான் ஊற்றியிருக்கு, அதனால அடி பிடிக்காமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி வற்றிடுச்சு, இது வேகலை, பீக்கிங்காய் வேகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் மறுபடியும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நல்லா திக்காக வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால் தான். ரொம்ப கட்டியாக இருக்கிறதும் இல்லை, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிறதும் இல்லை. ரொம்ப கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் ஊற்றிருச்சு அப்படின்னு நம்மளால் இது கொதிக்க வைக்க முடியாது, கெட்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி ஊற்றுற தேங்காய் பால் ஊற்றிருச்சுன்னா டேஸ்ட்டும் இருக்காது. அதனால் அது ரெண்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கறி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் உப்பு செக் பண்ணுங்கள். சில டைம் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு ஆல்மோஸ்ட் செட்டாக இருக்குது. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கூட நான் மேலே சேர்த்துருக்கு. கொத்தமல்லி இலை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை மறுபடியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தான் சேர்க்கிறேன் அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கூடி கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு பீக்கிங்காய் கறி ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். தேங்காய் பால் ஊற்றிருக்கு இல்லைங்களா, அதனால ஆறும்போது இன்னும் இது கட்டியாயிடும். தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, பிரெட்டு, ரொட்டி எல்லா கூடயும் சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு வெஜிடபிள் குழம்பு தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.